எந்த மனுஷனாலும் உண்டு பண்ண முடியாது. எந்த சத்ருவாலும் நோ ஒன் கேன் கிரியேட் ஆர் மேக் அ டே. ஆண்டவர் தான் ஒரு நாளை உருவாக்க முடியும். அப்போ நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னா அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆமென். அது ஒரு பெரிய ஈவு. நாம் நிர்மூலமாக வேண்டும், நாம் இல்லாமல் போக வேண்டும், நம் தலைமுறைகள் அழிக்கப்படும். நம்மளை அழிச்சிட்டா நம்மிடத்திலிருந்து வருகிற தலைமுறைகள் வரவே வராது. அப்படியெல்லாம் சத்துரு நிறைய நேரத்தில் முயற்சி செய்தான். அவன் எவ்வளவு வெட்டினாலும் மறுபடியும் கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். அடி மரம் வரையும் அவன் வெட்டினான். இந்த குடும்பம் தலை தூக்கவே கூடாது. ஆனா கர்த்தர் அதிலிருந்து ஒரு துளிரை எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். காய்ந்த கோலை போல உங்க வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு நீங்கள் வரும் பொழுது நீங்க நிச்சயமா துளிர்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதுவும் துளிர்க்கிறது மாத்திரம் இல்ல, துளிர்த்து பூ பூத்து காய்த்து கனி தரும். அது எப்படி நடந்துச்சு? தட்ஸ் கால் சூப்பர் நேச்சுரல். ஒரே நைட்ல இது எல்லாமே நடக்கிறது தான் சூப்பர் நேச்சுரல். எத்தனை பேர் இன்னைக்கு விரும்புறீங்க? ஐ வாண்ட் த சூப்பர் நேச்சுரல் பவர் டு பி மேனிஃபெஸ்டட். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தேவ செயல் நடக்க நான் என்னை திறந்து கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அண்ணா எப்பவுமே எங்களை பார்த்து சொல்லுவாங்க, இப்பயும் கீழே பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. நாங்கள் அப்பப்போ தான் வரோம், அப்பப்போ தான் எங்களுக்கு இது கிடைக்குது. உங்களுக்கு எப்பவுமே கிடைக்குது எது? நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். நம்ம நல்லா இருக்கணும்னு ஒருத்தங்க நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காலத்தில் ஃபாலன் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். இந்த காலத்தில் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இருதயமே ஒரு பெரிய இருதயம் தான். ஸோ அண்ணா சொல்கிறது எப்பவுமே கேட்டுக்கிட்டு மட்டும் இல்லாமல் யூ ஆல்சோ பாஸ் ஆன் டு தட். ஆமென். நீங்களும் மற்றவர்களுக்கு அப்படி வாழ்த்துதல் சொல்ல உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் நம் நடுவில் பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம். இந்த வசனம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த வேர்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைக்கு நேராக 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிப்போம். முதல்ல இருந்தே வாசிச்சிடலாம். அப்போ ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆமென். இந்த வேர்டை வந்து திஸ் வேர்ட் பாப்ட் அப் அப்படியே என் மனசில் மீட்டிங்காக நான் அப்படியே ஆயத்தமாயிட்டு இருக்கும் போது இந்த வசனம் அப்படியே எனக்கு முன்பாக வந்து அப்படியே ஒரு பாப்அப் ஆன மாதிரி இருந்துச்சு. திடீர்னு இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்து தென் ஐ ஸ்டார்டட் டு சர்ச் தி பைபிள். அப்படியே கண்டுபிடிச்சேன் இந்த வசனத்தை. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம். இது வந்து எப்படி சொல்ற, ஸ்ட்ராங்கஸ்ட் ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், த பிரசன்ஸ் ஆஃப் காட் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ நான் விரும்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன் இந்த இடத்துல தேவனுடைய வஸ்திர தொங்கல். ஹல்லேலூயா. ஆமென். வானமும் சிங்காசனம் அப்படி ஒரு பாட்டு நாங்கள் வந்து வி ஜஸ்ட் ரோட் திஸ் சாங். இந்த சாங்கை வந்து எழுதும் போது எங்களுக்குள்ள ஒரு நான் சின்ன வயசில் என் ஃபஸ்ட்டில் நான் ஒரு விஷன் பார்த்தேன். யங்கர் ஏஜில் விஷன்னா என்னன்னே தெரியாது எனக்கு. யாருமே இப்படியெல்லாம் விஷன் வரும் அப்படிலாம் தெரியாத ஒரு இடத்துல என்னுடைய ப்ரேயர் மீட்டிங்க்கு நான் ஒரு சின்ன 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஜபிச்சுட்டு இருந்தாங்க. என்னையும் இன்வைட் பண்ணாங்க அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு, நான் வேலை செய்த இடத்துல. ஸோ நானும் சரி சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போனேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஜபிச்சுட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே அப்படியே ஒளிஞ்சு போய் உட்காந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே ப்ரைஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே அநேகருக்கு அங்கே இருந்த எங்களுக்கு வந்து அப்போ தான் இயேசுவை எர்ச்சிப்புக்குள்ளே வந்த சில பேர், கொஞ்சம் பாரம்பரிய பின்னணியிலேருந்து வந்தவங்க, கொஞ்சம் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக பிறந்ததுலேருந்தே ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டில், இந்த மாதிரி எல்லாருமே மிக்ஸ்டான ஒரு க்ரௌட் தான். அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டரை வர்ஷிப் பண்ணும்போது முதல்ல அப்படி முழங்கால் படிட்டு வர்ஷிப் பண்ண அப்படியே நான் என்ன பண்ணேன், என்ன அறியாமல் என்னுடைய ஃபேஸ் வந்து அப்படியே லிஃப்ட் அப் ஆகிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஐ சா அ விஷன் வேர் ஐ சா ஒரு பெரிய ரோப் மாதிரி நான் பார்க்குறேன். எனக்கு ஃபேஸ் தெரியல, கை தெரியல, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் இட் இஸ் ஆக்சுவலி கீப் ஆன் கோயிங் அப்படியே ஹெவன். நான் இப்படியே அப்படி பார்த்து போகிறேன். ஆனால் எனக்கு ஆசை என்னென்னா, இந்த வஸ்திரத்தை அணிந்து நிற்கிறவுடைய ஃபேஸ் பார்க்கணும். எல்லாருக்கும் அப்படி தான் ஆசை இருக்கும். எதோ ஒன்று பார்த்தாலும் அப்படியே கீழேருந்து ஆங்கிள் வச்சு ஷார்ட்டை கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தானே? டிவி பார்க்குறீங்களா? சரி, சும்மா ஆங்கிள் வச்சு இப்படி கொண்டு போகிறாங்கன்னா நமக்கு என்ன வரும், சும்மா டைரெக்டாக ஒருத்தருடைய ஃபேஸை காமிக்கிறதுக்கும்
அப்படியே ஒரு கீழேருந்து அப்படியே கொண்டு போகும்போது அந்த ஈகர்னஸ் எப்படி இருக்கும்? யார் அது, யாராக இருக்கும், அது யாராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே வரும்போது யாருன்னே தெரியாமல் முடிஞ்சா அப்படி இருக்கும். சே, அது யாருன்னு அந்த ஃபேஸை காமிக்காமல் அப்படி முடிச்சுட்டாங்களே அப்படின்னு யூ ஃபீல் பேட் ஃபார் இட். அந்த மாதிரி தான் எனக்குமே அப்படியே நான் அந்த தரிசனத்தை பார்க்க பார்க்க அவருடைய அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் எனக்கு தெரியுது. மற்றபடி மேலே பார்த்தா அப்படியே நான் அண்ணாந்து பார்க்குறேன், அப்படியே ஹெவன்ஸ் வந்துருச்சு. ஹெவன் அப்படியே வானங்கள் எனக்கு தெரியுது. அப்போ ஃபஸ்ட்டு நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம், அந்த இடத்துல நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல ஐ ஃபெல் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நான் நிரம்பணும்? ஆமேன். எனக்குள்ள ஐ ஹாவ் டு பி தட் ப்ரெசன்ஸ் கேரியர். ரொம்ப ஸ்ட்ராங்கான அவருடைய தேவ பிரசனம் என் மேலே அப்படியே அவருடைய அந்த மயில் இறக வச்சு இப்படி பண்ணால் நமக்கு எப்படி அப்படி யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அப்படியே நம்ம மேலே அப்படி பறக்கும் போது. அதனால தான் இந்த பேர்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அசைவாடுகிறதுக்கு என்ன பேர்னா ஹாவரிங். ஒரு பறவை ஒரு இடத்த வட்டமிட்டு 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 என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்களா? இப்படியெல்லாம் சிறகெல்லாம் அடிக்காது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கும். அந்த ஏருடைய ஃப்ளோடு கூட இந்த பறவை என்ன பண்ணும்? இட் வில் ஹாவர். அப்படி அது சுற்றி சுற்றி வருதுன்னா அதற்கு தேவையான ஏதோ ஒன்று அந்த இடத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. காட்ஸ் பிரசன்ஸ் நம்மளை இந்த நாளில் சுற்றி சுற்றி வருதுன்னா இங்கே தேவனுக்கு தேவையான யாரோ ஒரு சில பேர் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்படி யாராகிலும் நின்று ப்ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா, கீழே உட்காந்துருந்தேன்னா நான் ஒருவேளை உங்களை மாதிரி நான் உடனே ஜெபிச்சிருப்பேன், ஆண்டவரே ப்ளீஸ் 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 அது நானாக இருக்கக்கூடாதா? ஆமேன். ஐ ஆல்வேஸ் எப்போவுமே நான் பிரசங்க கேட்கும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கும்போது, ஆண்டவரே அது நானாக இருக்கட்டுமே, அது நானாக இருக்கட்டுமே. நான் நினச்சேன் ஏதோ நான் தான் பைத்தியக்காரி போகிற எனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் இந்த ராத்திரி இத்தனை வருஷம் கழிச்சு வேணா ஐ ஜஸ்ட் டர்ன் பேக். ஐ வாண்ட் டு தேங்க் காட். என் மனதுக்குள் நான் ஜெபித்திருந்த சின்ன சின்ன ஜபங்களை கூட கர்த்தர் கேட்டு அவருடைய கண்கள் என் மேல் பட்டிருக்கிறது. when he was just hovering, அவருடைய கண்கள் என் மேல் பட்டது. உங்க எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ராத்திரி உங்க பிள்ளைகள் மேல அவருக்கு ஒருத்தர் தேவை? someone அவர் இங்க சுற்றி சுற்றி வராருன்னா தேவன் ஆட்கொள்ள, எல்லாரையும் ஆட்கொள்வாரானா எனக்கு தெரியல, ஆனா அவர் அப்படியே அசைவாடுகிறார்னா யார் இடம் கொடுக்கிறார்களோ. ஜஸ்ட் இமேஜின், நம்ம வீட்டிலலாம் ஒரு சேர் இருக்கும், அந்த சேர்ல யாருமே உட்கார மாட்டாங்க. யார் உட்காந்துருப்பா? கெஸ் பண்ணிட்டீங்களா? அழுக்கு துணி. எல்லார் வீட்லேயும் மேண்டேட்ரியா? எங்கள் வீட்டில் இல்லை, அப்புறம் கட் பண்ணி எங்கள் வீட்டில் போட்டுருவாங்க. எங்கள் வீட்டில் இல்லை, பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு சில வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணும், கண்டிப்பாக ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் என்ன இருக்கும்? ஏதோ ஒரு துணி கிடக்கும் கச்சமுச்சான்ட்டு. இப்போ ஆவியானவர் வெல்கம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே வாங்கப்பா, நம்ம தான் பாடிடுவோம் உடனே, வாங்க வாங்க, வந்த உடனே வாங்க வாங்க. ஆண்டரும் சோ என் பிள்ளை ஆசையாக கூப்பிட்றாளே அப்படின்னு ஆசையாக வந்துடுவார். வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, உட்காருங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கே ஷாக்கிங், என்னது என்னம்மா எப்படி உட்கார்றது? நிறைய பேர் இன்னைக்கு வெல்கம் பண்றோம், ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு? he is not coming and resting. எனக்கு அந்த பிரசன்ஸே ஃபீல் பண்ண முடியல. அவங்களுக்கு என்னது, அந்த அக்கா கொஞ்சம் வல்லமை இல்லை போல, ஜெபக்குறைவு போல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த இடத்துக்கு வரும்போது, ஆர்க்குக்கு வரும்போதோ இல்லை ஆலயத்துக்கு வரும்போதோ நல்ல ஸ்ட்ராங்கா நான் ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்றேன், டங்ஸ்ல பேசுறேன், ஆவியில நிரம்புறேன், எனக்கு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கு. ஆனா நான் வீட்டுக்கு போய் ட்ரை பண்றேன், இந்த மாதிரி எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? கண்டிப்பா அட்லீஸ்ட் மினிமம் 10 பேராது இருப்பீங்க. இட்ஸ் ப்ராக்டிகலி ட்ரூத். ஏன் என்னால இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ற அந்த பிரசன்ஸ் அங்க என்னால ஃபீல் பண்ண முடியலன்னா, ஆவியானவரிடத்தில் அசைவாடுகிறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீங்க தேவனுடைய சிங்காசனத்தின் மேல சம்திங் இஸ் ஆல்ரெடி தேர், அவர் வந்து உட்கார முடியாம அந்த இடத்துல. அப்போ ஒருத்தர் நம்ம வெல்கம் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அந்த சோஃபா மேல இருக்கிறத டக்குன்னு வீல் டேக் இட் ஆஃப். அப்படிதான். இதுக்கு தான் நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஆங்கிலத்தில் இதுக்கு ரினவுன்ஸ் அப்படின்னு பேர். எத்தனை பேருக்கு இந்த வேர்ட் தெரியும்? ரினவுன்ஸ். உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியலனா, இந்த பிரசங்கத்தினுடைய துவக்கத்திலேயே we are going to do this and then மெசேஜுக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். அல்லேலூயா. ரினவுன்ஸ் அப்படின்னா legally declaring that I don't belong here. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கல, அந்த இடத்துல டிஎல் தானே, டீம் லீடர் தானே, கரெக்டா? டிஎல் உங்களுக்கு பிடிக்கல, உங்க பாஸ் உங்களுக்கு பிடிக்கல, அவர் ஏதாவது சொன்னா, இப்போ பாரு நான் கிளம்புறேன், வேலையை விட்டுட்டு நான் போறேன் பார், நான் கிளம்புறேன் பார், நான் 10 நாள்ல பேப்பர் போடுறேனா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா பேப்பரே போட மாட்டீங்க. 15 வருஷமாச்சு அக்கா நீங்க சொல்ல ஆரம்பிச்சு.
ஆனால் இன்னும் நீங்கள் பேப்பரும் போடலை, வெளியவும் வரல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாயிலே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் லீகலி நம்ம பேப்பரை கொண்டு போய் ஹெச்ஆர் கிட்ட, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வேலை செய்ய விரும்பல, இந்த இடத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு when you give a legal resignation letter, amen, legally you are declaring that I don't belong to this place. amen. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத இடங்கள்ல நீங்க ஒருவே இருப்பீங்கன்னா, this is a time that you say no, I don't belong. இந்த வியாதி படுக்கை என்னுடையது அல்ல. அல்லேலூயா. இந்த மரண பயத்திலே நான் வாழ்வது இல்லை, எதிர்காலத்தை குறித்த கேள்வியிலே நான் வாழ்வது இல்லை. எத்தனை பேர் சொல்வீங்க அல்லேலூயா? sometimes you have to say no, strongly no. ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்டு எரிகோ விழுந்தது. பவுல் சீலாவின் சத்தம் கேட்டு சிறைச்சாலைகள். அப்பனா சிறைச்சாலை கதவுக்கு ஸ்பிரிச்சுவலி இட் ஹாஸ் இயர்ஸ். ஜெரிகோ ஹாஸ் இயர்ஸ். ஆண்டு மலையை பார்த்து நீ பேசு, மலை உனக்கு கீழ்ப்படியும் அப்படின்னா மலைக்கு என்ன இருக்குங்க? மலைக்கு காது இருக்கு, சிறைச்சாலை கதவுகளுக்கு காது இருக்கு, சிறைச்சாலை அஸ்திபாரங்களுக்கு காது இருக்கு, எரிகோ கோட்டைகளுக்கு காது இருக்குன்னா உங்களோடு போராடுகிற வல்லமைகளுக்கு அது கேட்டுட்டு இருக்கு. இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றது அது கேக்குது இல்ல. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குல்ல, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. சொல்லலாமா? இல்லை இல்லைன்னு சொல்றதையே வாய் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுது. நம்ம சாப்பாடு போடும்போது சொல்லுவோம் இல்லை வேணாம் வேணாம், அப்படியெல்லாம் இல்லை சொல்லக்கூடாது. அப்படின்னா வாய் மட்டும் இல்லைன்னு சொல்லும், கை வேணாம் வேணாம் வேணான்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரியெல்லாம் பிசாசோட சொல்லும் போது தைரியமா சொல்லணும். சொல்லலாமா? இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் ஷகதரேபதோ. நல்ல ஆவியில பாடலாமா? நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன். நல்ல வானத்துக்கு மேல கை தூக்கி, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. பலிபீடத்தை கட்டுவதற்கு முன்பாக பலிபீடத்தை இடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். If something has to be constructed, there is something we have to destruct. இடிக்க வேண்டியவைகளை இடிக்காமல் எழுப்ப வேண்டியவைகளை எழுப்பவே முடியாது. ஏன் என்னால கட்டி எழுப்ப முடியல? என் குடும்பத்தை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியல, என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் என்னால கட்டி எழுப்ப முடியல. why அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏதோ ஒன்று ஆல்ரெடி அங்க கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவைகளை இடிக்க வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிடுங்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். நாட்ட நமக்கு அதிகாரம் உண்டு, இடிக்க அதிகாரம் உண்டு, கட்ட அதிகாரம் உண்டு. we have that authority. எத்தனை பேர் சொல்றீங்க என் கையில கர்த்தர் அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார்? ஆமென். கர்த்தர் அத்தாரிட்டி எங்க கொடுத்திருக்கார் தெரியுமா? வாயில கொடுத்திருக்கிறார். உங்க உதடுகளை அசைத்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தை, வார்த்தை மாம்சமாகும். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை மாம்சமானது. எலியாவினால் உரைக்கப்பட்ட வார்த்தை இயேசுவாய் மாம்சமானது. அல்லேலூயா. இப்ப பேசுங்க. 2025ல 2030ல உங்க பிள்ளைகளுக்கு அது மாம்சமாகும். அல்லேலூயா. இப்ப பேச வேண்டியதை பேசணும். என் பிள்ளை, இப்ப உங்க பிள்ளைய பார்த்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு பேசாதீங்க. கர்த்தர் செய்வார். கர்த்தர் என் பிள்ளை எழுப்புவார். கர்த்தர் என் கணவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். என் குடும்பம் ஒரு நாள் தலைத்து நிற்கும். ஆமென். சொன்ன ஏசாயா மரித்து போலாம், ஆனா சொன்ன வார்த்தை மரித்து போகாது. Hallelujah. A man who uttered the word
அவர் போயிடலாங்க, ஆனா அந்த வார்த்தை நிற்கும். இன்றைக்கு நீங்கள் நின்று பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளை you can send your words as a gatekeeper, அனுப்பி வைக்கலாம். இன்னைக்கு நீங்க நின்று 2030க்கு you can send, உங்க பிரேயர்ஸ் மூலமா அனுப்பி வைக்கலாம். 2030ல போய் நீங்க சொன்ன வார்த்தை இப்படி கை கட்டி நின்றுட்டு இருக்கும். ஆமென். 2030ல உங்க பிள்ளைகள் அந்த வாசல் முன்னாடி போய் நிப்பாங்க. உங்க பிள்ளைகள் மாதிரி 10 பேர் அந்த வாசலுக்கு முன்பாக நிப்பாங்க. ஆனா 9 பேருக்கும் திறக்காது, உங்க பிள்ளைகளுக்கு கை திறக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கேட்ட, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பின்புலம் இருக்கு, ஆனா உனக்கு எப்படி திறந்ததுன்னா, உங்க பிள்ளை சொல்லுவான், 2025ல இப்படி ஒரு கூட்டத்துல என் அம்மா நின்று என்னை குறித்து சொன்ன அந்த வார்த்தை தான் 2030ல வந்து எனக்காய் வாசலை திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. Don't ever underestimate the power of your prayer, the utterance. ஆமென். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற நீதிமான்களுடைய வார்த்தைகள் ஜீவனை உண்டாக்கும். You have power to give life. Anything is dead, speak it. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா.